100 days 100 எக்ஸல் சேலஞ்ச் டே 75. இன்னைக்கு என்ன பார்க்க எப்படி எமோஜி வந்து நம்ம இந்த சார்ட்ல ஆட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எமோஜின்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணி அந்த எமோஜி ஆட் பண்ண பிறகு தான் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கிரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா 9000 மேலே இருந்தால் ஸ்மைலி எமோஜ், 9000 கீழே இருந்தால் சேட் எமோஜ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எமோஜி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். இஃப் ஓகே இஃப் இப்போ இந்த சேல் அமௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் செல் வேல்யூ கிளிக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் 9000 இருந்தால் எனக்கு வந்து அது வந்து ஸ்மைல் எமோஜாக தரணும். ஸோ கம்மா போட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு இப்போது விண்டோஸ் டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை அப்படி இங்கே வரலனா இங்கே சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி ஆர் சேட்னு டைப் பண்ணுங்கள். மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு மறுபடியும் கம்மா போடுங்க. மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு மறுபடியும் விண்டோஸ் டாட் போட்டு மறுபடியும் இந்த சேட் எமோஜை கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே நீங்கள் சேட் இந்த சர்ச்சில் சேட்னு கொடுத்தீங்கன்னா சேட் கண்டிப்பாக எமோஜி வரும். மறுபடியும் டபுள் கொட்டேஷன் போட்டு ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபங்க்ஷன் வரும். இஃப் செல் ரேஞ்ச் கிரேட்டர் தென் 9000 இருந்தால் ஹாப்பி எமோஜ், அப்படின்னா சேட் எமோஜ். என்ட்ரு கொடுங்க. இங்கே பாருங்கள் இப்போது அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே சேட் எமோஜ் எங்கெங்கே ட்ராக் எமோஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எமோஜ் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் சார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேவா, ஸோ ஆட் லேபிள் வந்து கொடுத்துருங்க. ஓகே, டேட்டா லேபிள் கொடுத்துட்டு இந்த டேட்டா லேபிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் டேட்டா டேபிள் கொடுத்தீங்கன்னா ஓகேவா, ஃபார்மேட் டேட்டா டேபிள் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஓகேவா, வேல்யூஸ் ஃப்ரம் த செல் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த எமோஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல் அப்படியே எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அவுட் சைடில் தான் இருக்குது. அப்படி அவுட் சைடில் இல்லைனா இங்கே பாருங்கள் கிளிக் அவுட் சைடு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் இன்சைடில் இருக்கும். அப்புறம் பண்ணால் நீங்கள் கிளிக் அவுட் சைடில் கொடுங்க. அதே அங்கே கம்மா இருக்குது. அந்த கம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பெக்டாகுலர், அதில் வந்து கம்மா செமிகாலன் பீரியட் ஏதாவது நியூ லைன் வேணுமா ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே போய்டும். பர்ஃபெக்ட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு சார்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சு நம்ம சேனல் ஃபாலோ